வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் பேரு ராஜேஷ், நான் டிகிரி படிக்கிறேன். எனக்கு ஒரு தோழி இருக்கு. அவ பேரு கோமலா. அவ மேல எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஆனா இந்த இஷ்டத்தை நான் இன்னும் அவகிட்ட சொல்லல. கோமலா ரொம்ப அழகா இருப்பா. அவ சைஸஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவ பெரிய கூந்தல் ஜட, நடக்கும்போது அது இது அதுன்னு ஆடும். வையார அழகா இருக்கும். நானும் கோமலாவும் ஒரு கிளாஸ்ல பக்க பெஞ்ச்ல உட்காருவோம். அதனால அவ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கேன். எனக்கு ஏதாவது வேணும்னா கோமலா வேண்டான்னு சொல்லாம உடனே கொடுத்துடுவா. அவ கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். அவ பாடி ஷேப் சூப்பர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவள பாக்கும்போது எனக்கு ஏதோ பண்ணணும்னு தோணும். அவ பேசும்போது அவ ரெட் லிப்ஸ டச் பண்ணணும், ஏதோ பண்ணணும்னு ஆசை வரும். இதையெல்லாம் அவகிட்ட சொன்னா ஒப்புக்குவாளா? இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தூரமாயிடும்னு பயமா இருக்கு. சோ சொல்லாம இருக்கேன். ஆனா ஒரு கிஸ், ஒரு ஹக் கேப்பேன்னு நினைச்சிருக்கேன். டைம் வரும்போது கேப்பேன்னு விட்டுட்டேன். அப்போ எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் கோமலாவும் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரிசல்ட்ஸ் டைம் வந்துருச்சு. நான் கோமலாக்கு கால் பண்ணி எங்க வீட்டுக்கு ரிசல்ட் பார்க்கறான்னு வர சொன்னேன். அப்போ எங்க வீட்ல யாரும் இல்ல. கோமலா எங்க வீட்டுக்கு வந்தா. இது ஃபர்ஸ்ட் டைம் கோமலா எங்க வீட்டுக்கு வர்றது. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். கோமலா வந்து எங்க சோஃபால உட்கார்ந்தா. நான் அவனுக்கு எதிரா உட்கார்ந்து அவள அழக ரசிச்சிட்டு இருந்தேன். அவ கூந்தல் ஃபேன் காத்துல அலையாக ஆடிட்டு இருந்தது. எனக்கு ஆசையா தூண்டிடுச்சு. இன்னைக்கு கிஸ் ஹக் கேப்பேன்னு நினைச்சேன். ஆனா அவள பாக்கும்போது என் மனசு ஊறுக்கல. இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்னு தோணுது. அப்படியே அவள பார்த்துட்டு என் ஆசைய கண்ட்ரோல் பண்ண முடியாம, கோமலா உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். என் ஆசைய கூல் பண்றதுல இருந்தேன். திடீர்னு கோமலா வந்து இங்கென்ன பண்றேன்னு கேட்டுட்டா. ஒன்னும் இல்ல, வரேன், வா ஆன்னு சொல்லிட்டு அவள அனுப்பிட்டு நான் வந்தேன். இப்படி 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். டிவில ரொமான்டிக் சீன் வந்தது. நானும் கோமலாவும் மியூச்சுவலா பார்த்து சிரிச்சோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கோமலா கிட்ட நம்ம டிவில வர மாதிரி பண்ணலாமான்னு கேட்டேன். ஆஹா, ஆசையா பாரு, எல்லாம் பண்ணிடுவியான்னு சொன்னா. ப்ளீஸ் கோமலா, அது ஒரு சீன் மட்டும் பண்ணுவோம், ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சினேன். கோமலா ஒப்புக்கிட்டா. மெல்லிகா டிவில வந்த சீனை ஸ்டார்ட் பண்ணோம். என் இதயம் துடிச்சுது. நான் மட்டல் போயிட்டேன். கோமலாவும் எனக்கும் லாங்கி போயிட்டா. நான் என்ன பண்ணாலும் கோமலா ஒன்னும் சொல்லல. டிவி சீனை சைட் பண்ணிட்டு நம்ம ஓன் சீனை ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சூப்பரா இருந்தது. கோமலாவும் ஹத்து தாட்டி என்ஜாய் பண்ணிட்டா. நான் கிஸ் ஹக் மட்டும் நினைச்சேன். ஆனா எல்லாம் ஒரு சரி கிடைச்சிடுச்சு. ரிசல்ட்ஸ் என்ன வந்தாலும் எங்க சீன்ல நாங்க பாஸ் ஆயிட்டோம். கோமலாவோட என் முதல் அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது.